அழுது சுமப்பதைக் காட்டிலும் ஏற்று சுமப்பதே சிரமம் இல்லாதது. உங்களை வணக்கம் கூறி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பிரபஞ்ச நன்றி 7:30 தொடக்கம் 7:55 வரை நடைபெறும். 8 மணிக்கு சொற்பொழிவு நடைபெற உள்ளது. இன்றைய சொற்பொழிவு அனைவரையும் உள்ளடங்கிய அடித்தள மேம்பாட்டின் தொலைநோக்கு. அனைவரையும் உள்ளடக்கிய அடித்தள மேம்பாட்டின் தொலைநோக்கை பற்றி உரையொன்று நடக்க உள்ளது. தொலைநோக்கும் பார்வை கொண்ட சிற்பி. ஆற்ற இருப்பவர் டாக்டர் கமல் தயோரி. ஆற்ற இருப்பவர் டாக்டர் கமல் தயோரி. அவருடன் கூட நிலா பாலேந்திரா அவர்களும் கதைக்க உள்ளார். அதன் பின்பு கேள்வி பதில் என 9 மணி அளவில் நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் தியானத்துக்கு போவோம். தியானத்துக்கு செல்லும் முன் ஒரு சிறிய உரை உறக்கத்தை பற்றியது. உடல் வாழ்வு பொருத்தமற்றது என்பதை உறக்கம் ஓயாது விளக்கி வருகின்றதெனினும், இறைவா நான் அதை அறியாதிருப்பது என்ன? உலகப்பற்றுடையார்க்கு நல்ல உறக்கம் கிடையாது. கவலையுடன் இடையிடையே அவர் எழுந்திருப்பார். அடுத்த மாத்திரத்தில் பிரபஞ்ச மறதி கற்றற்றோக்கே வருகின்றது. நல்ல உறக்கம் மனிதனுக்கு நலமனத்தையும் வழங்குகின்றது. உடல் புதுப்பிக்கப்படுகின்றது. உள்ளம் தெளிவடைகின்றது. உறக்கத்தில் மெய்மறந்து மனிதன் கடவுள் சந்நிதியில் இருக்கின்றான். உறக்கத்தை அறிபவன் கடவுளை சார்ந்திருக்க அறிபவன் ஆகின்றான். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று திருவள்ளுவர் திருக்குறளில் கூறியுள்ளார். அதனை வைத்துக்கொண்டு இன்று நாங்கள் தியானத்தை பயனுள்ளதாக எளிய முறைகளை பார்க்க போகின்றோம். இளஞ்சூடான நீர் தியானத்தின் முன்பும் பின்பும் அருந்துவது நன்று. இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் மன அமைதி மற்றும் கவனச்சிதறல்கள் இல்லாத மனநிலை என்பது மிகவும் அவசியமானதொன்று. தியானம் செய்வதன் மூலம் இதை நாம் எளிதாக பெற முடியும். உங்களுக்கான இடத்தை உருவாக்குங்கள். அமைதியான தியானம் செய்வதற்கென்றே நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு தனி இடத்தை தேர்ந்தெடுங்கள். சௌகரியமாக முதுகு எலும்பு நேராக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்க வேண்டும். அதாவது தியானத்துக்கு மிகவும் முக்கியமாக கைகளை கோர்த்து மடியின் மீதும் கால்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்தும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு முகப்படுத்திய மெல்லிசை உங்களை வழிகாட்டி தியானத்துக்கு அழைத்துச் செல்லுகின்றது. சீரான சுவாசம், உள்மூச்சு வெளிமூச்சை கவனியுங்கள். இசை நின்றதும் நீங்கள் பழைய நிலைக்கு வரப்போகின்றீர்கள். இப்போது இசையை வழங்குவர் தாராநேத்தன். Final 5 seconds, masters. Please be aware of your environment. You feel the difference and get peace in your mind. Gently place your hands on your eyes. 5, 4, 3, 2, 1. We did a good meditation. For the gratitude, let's clap our hands. Thank you. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health.
When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you Valha Valamudan, Valha Valamudan, live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Dharma Master for guiding the meditation. Thanks goes to myself for playing the music and displaying the flyers. Thanks goes to Bhavani Master for doing the recording. Thank you all. Now the time is. இப்போது எமது சொற்பொழிவாளரை தாரா அறிமுகம் செய்து வைப்பார். Where is he? Are you there? Yeah, he's here. Yeah, okay. Okay. Dr. Kamal Theori worked for the Indian Administrative Service. He is retired. He worked as a former Director General, Council for Advancement of People's Actions and Rural Technology. He is a development thinker, rural entrepreneurship, expert author, and a social innovator. I met Dr. Kamal on Sunday, 5th of July at the Small Drops function. He is a nice gentleman and multi-talented. The next speaker is Nila Balanandani. I don't need to tell about her, though she is the founder of Small Drops and a very energetic and hardworking lady. Over to you, please. Can you on your video, please? Nila? Focus கொடுத்தீங்களா? Okay, you can start. Dr. Kamal, you can talk. She's there. Thank you. Vanakkam to all. I hope you can hear me. I am Yes, so we can. grateful for giving this opportunity. It was a great pleasure to meet all of you on 5th July at London. I am now 81 years and a globe trotter. Jai Jagata and Charaivati. The goodness of humanness, the tradition, those who are uprooted from their roots, exploited, and especially the people who have had to run away to save their life from their motherland. So our mission is delegation, decentralization, digitalization, localization, and self-reliance. That means the central governments must have only limited work and majority of the work must be performed by the local governments. For that, we have leadership and change management programs. We are again having program in London and UK from 6th, that is tomorrow, to 10th of August. The idea is that the women must lead, especially the grandmothers and those who are about 50, 60, those who have experienced the cruelty, goodness, humanness, compassion, and other parts of life. So we'll be very happy to network with your group, your people, the volunteers. I am forgetting the name of MBBS doctor who met me that day. He said we had no option. So now the time has come when the environment, the climate challenge, the cruelty of the rulers, insensitivity, a hardened bureaucracy, they all make us compel us
to look backward to look forward. And I'm sure London will be our main center of action, because before 60 years, 70 years, it was ruling the half the world. And now you know the condition. So the Commonwealth, the India and UK's trade agreement, the decentralized, womanized, and digitalized system offers a great opportunity to go into Schumacher, you have near Devon a center. Small is beautiful. I think the time has come. I will request all of you to kindly reflect, kindly think, kindly question, and kindly explore what is the best way forward. I think London and UK and people like you who came from Sri Lanka and who have maintained the cultural tradition, the music which we just heard was so enthralling, so peacemaking, so heart-throbbing that really one feels so bad. But now let us make an opportunity, a chance, a golden time of all what is lost. So now we will use the word fingers to fist. I am so grateful, obliged, and thankful to our sister, both Tara, her mother, and Swamiji and his wife, who have given this platform for sharing, caring, and developing network with the sensitivity. Last one point. During this, our stay from 6th to 10th at London, Dublin, and Birmingham, we are also trying to explore the missing linkages. All organizations were started with some mission, some objective, some passion, and they grew over a period of time. And then they became self-serving. They lost their moorings, direction. So this is in India and all over the world. So idea is, how do we remind them about the original purpose? I'm sure we all can contribute a lot in this process of searching, researching, re-engineering, demystifying, and developing marketing-led employment, energy, lifestyle. The SDG, Sustainable Development Goals, provides us a golden opportunity to have clarity, brevity, and efficient speed. I again thank Bayanji for providing this platform, and I'm sure we will be able to make fingers to fist, not only of one hand, but both the hands interlocking, all fingers working together for making impact area-wise. So delegation, your decentralization and digitalization offers golden opportunity for global reform, not only at international level, but all level locals, including India. We have a lot of reform which is necessary to fulfill the aspirations of the decentralized governance, good governance, sympathetic governance, helpful government. That's a very difficult job, but I think the time has come when, by working together, I was in the planning commission, and it will be great pleasure again to network with all those who think that they have a role, they have a duty, they have a swadharma, they have a bounden responsibility to give a better guidance, alternative plan for the future generations, which will otherwise not pardon us. Last point, spiritual dimension of sustainable development. This music, art, dance, drama that we saw other day on 5th July, I must say we have to make them competitive, market oriented, easily accessible, and our friend who presented those very, very interesting, enthralling musical pieces that day will be meeting them again because of Neelaji's initiative. I again
thank all our friends, this platform provider, Taraji, Mother, Nilaji, and all other who gave a inspiration, a motivation that even at the age of 81, we all have a role. We have a bounden duty, and with clarity, brevity, and efficient speed, we can develop ethical, moral, decentralized governance, which will pave the way for Gautam Buddha's Atto Deepa Bhava, or Gita's 18th chapter 63 sloka, which talked about iti te jnanam akhyat guyat guyatarmaya vimrusatet dasheshena yathechasit thakuru. With sincere thanks, I'll stop here and request, let us explore ourselves. Let us not get into diffidence or fatigue or tired, and learn from doers, performers. Here, I would like to mention the name of Jamavanta. He searched Hanuman for a onerous duty, and so all of us now have a duty to look for Hanumans who are tired, diffident, hopeless, fatigued, and to realize their potential, their strength, so that they can take up most onerous, most difficult, seemingly impossible tasks without any strain or stress. Once again, I am so grateful to brother and sister who provided this platform, and I am very sure we'll be able to personally meet them during this tour from 6th to 10th. Thank you very much. Vanakkam again, and I wish you all the best. Namaste. Thank you very much. Very good speech. Nila, can you translate a little bit and add something for this, please? Yeah, sure. I am outside. Don't get me wrong, because there are okay. நான் வெளியில நிக்கிறேன். ஆனாலும் நீங்கள் ஒரு தடவை என்ன தவறா நிக்க கூடாது. நான் கதைக்கிறது உங்களுக்கு கேக்குதா எல்லாருக்கும்? தெளிவாக கேட்கின்றது. ஓகே. என்னன்னா இன்னைக்கு நான் எங்களுடைய 7ஆம் தேதி வார வெள்ளிக்கிழமை ஆஷ்வே டெம்பிள்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து செய்யறோம். அதாவது அன்ஸ்டாப்பபிள் அண்ட் அன்சீன் அன்ஸ்டாப்பபிள். அதாவது நீங்கள் எதனை பார்க்க முடியாதோ அதனை தடுக்க முடியாது. அதான் அந்த ப்ரோக்ராம் நேம் வச்சிருக்கிறோம். அது என்னன்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த இப்ப இன்னைக்கு கமல் தாவரிஜி கதைச்ச விஷயங்கள் என்னன்னா, ஃபிங்கர் டு ஃபிண்ட், அதாவது உங்களோட விரலில இருந்து உங்களோட விரல்ல இருந்து உங்களோட முஷ்டி வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான வேலை திட்டங்களை செய்யலாம் என்றதை நான் சொல்றேன். நீங்க ஒவ்வொரு தரம் மனம் வச்சா, ஒவ்வொரு தரம் உங்களோட எனர்ஜெட்டிக்க முழுமையாக பயன்படுத்தினா எங்களால இந்த உலகத்துல இருக்கிற இந்த மாற்றங்களை மாற்ற முடியும் என்று அவர் நம்புறார். அதோட என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இப்ப எங்கள்கிட்ட டெக்னாலஜி இருக்குது. இந்த டெக்னாலஜி இருக்கிறதால நாங்க சில விடயங்களை செய்யறதுக்கு அந்த கட்டாயமா அந்த இடத்துக்கு போக தேவையில்லை. நாங்க தூரவில இருந்தே நாங்க நினைக்கிற வேலைகளை செய்ய முடியும் என்று அவர் சொல்றாரு. அவரோட நான் சில வேலையில கதைச்சிருக்கேன். என்ன சொல்றாருன்னா, இந்த பெண்களின் பங்களிப்பு அதிக அளவில இருக்கணும். பெண்கள் எல்லாத்திலயுமே, அதாவது லீடர்ஷிப்பா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு வீட்டை நிர்வகிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கிறதா இருக்கலாம். எல்லாத்திலயுமே பெண்களின் முக்கியத்துவம் மிக அதிக அளவில இருக்குதுன்னு சொல்லி, ஆனா அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தாம இருக்கிறோம் என்று சொல்லியும் அவர் அடிக்கடி கதைக்கிறது உண்டு. அதோட அவர் என்ன சொல்லுவாருண்டா, நாங்க இப்ப ஒரு பெட்ரூம் ஹவுஸ், ஒரு 17 பெட்ரூம் ஹவுஸுக்கு போயிருந்தேன் நான். அங்க எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணப்பட்டுட்டுது. அப்ப அவர் சொல்லிச்சு, அவர் சொன்னார் என்னன்னா, ராமனும் சீதையும் காட்டுக்கு போன போது அங்க எலக்ட்ரிசிட்டி இருக்கே இல்ல. எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருந்தாலும் அவைகள் அந்த லைஃப வாழ்ந்திருக்கிறோம். அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்திருக்கிறோம். நாங்க எங்களுக்கு எங்களோட இலக்கியங்கள் இதுகளை கற்றுத்தருது. அப்ப ஏன் எங்களால இப்ப அதை நடைமுறைப்படுத்த இயலாது? ஒரு ஹியூமன் நெச்சால் அதை செய்ய முடியும். அதாவது கடினம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்ப அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாங்க எல்லாருமே சேர்ந்து நாங்க ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைச்சா அதை செய்ய முடியும்ன்றதான் அவரோட ஒரு திருப்பமான கருத்து. அதோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, குழந்தை பிள்ளைகள் இருக்கிறோம். குழந்தை பிள்ளைகள் தங்களுக்கு என்ன வேணுமோ, தங்கள் எதை அடையணும் என்று நினைக்கிறோமோ அது எப்படியாவது
எடுத்துக்கொள்ளினம் பெற்றுக்கொள்ளினம். அப்போ ஒரு சின்ன குழந்தைய அதை செய்யறதுண்டா ஏன் எங்களால பெரிய ஆக்களால இதுகள் எல்லாம் செய்ய முடியாது? ஏன் இந்த உலகத்துல நல்ல விடயங்கள், அதாவது ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஹியூமன் டெவலப்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு பிசினஸ் டெவலப்மெண்டா இருக்கலாம், வில்லேஜ் டெவலப்மெண்டா இருக்கலாம், எல்லாமே எங்களால செய்ய முடியும் என்று சொல்லி அவர் திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார். சோ அந்த விடயங்களைத்தான் நாங்க இப்ப இந்த 7ஆம் தேதி 8ஆம் மாசம் 2026ஆம் ஆண்டு நாங்க செய்யறோம். அதாவது எங்கள்கிட்ட என்னட்ட ஒரு திறமை இருக்குது, உங்கள்கிட்ட இப்ப எப்படி சொல்லுவோம், ஒரு ஆளுகிட்ட ரைஸ் இருக்குது, ஒரு ஆளுகிட்ட வெஜிடபிள் இருக்குது, ஒரு ஆளுகிட்ட இந்த சிலிண்டர் இருக்குது. இந்த முந்தைய பழங்கால முறை மாதிரி பண்டமாற்று முறை மாதிரி நாங்க வாழலாம். அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல நாங்க வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏன்னு சொன்னா ஏன் இப்படி நாங்க வாழணும், என்னத்துக்காக நாங்க இப்படி எல்லாம் யோசிக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்ட் ஹியூமனின் டிக்னிட்டிய, ஹியூமனின் முக்கியத்துவத்தை அது இல்லாம செய்யற மாதிரி போய்கொண்டிருக்குது. அப்ப உலகம் உள்ளங்கைக்குள்ள சுருங்கி இருந்தாலும் ஒரு மனிதர்களின் உணர்வுகளும் மனிதர்களின் அன்பு பாசங்களும் மனிதர்களுக்கான முக்கியத்துவங்களும் தள்ளி போய்கொண்டிருக்குதுன்றதான் அவற்றுடைய பார்வையா இருக்கு. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் எங்களால முடிஞ்ச வேலை திட்டங்களை பணித்திட்டங்களை முடிஞ்ச அளவுக்கு நாங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டவர். அப்ப 5ஆம் தேதி ஜூலை மாதம் நாங்கள் இந்த இவெண்ட்ல சந்திச்ச நாங்கள் வாய்ஸஸ் ஃபார் பீஸ் அண்ட் ஹார்மனி என்ற இவெண்ட்ல சந்திச்ச நாங்கள். அப்ப இப்ப வித்தின் அ மந்த்ல இன்னொரு ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதாவது 7ஆம் தேதி ஆகஸ்ட் 2026ஆம் ஆண்டு ஆர்ச்வே டெம்பிள்ல, எங்களுக்கு ஆர்ச்வே கோயில் வெள்ளிக்கிழமை 5 மணில இருந்து 8 மணி மட்டும் அந்த நிகழ்ச்சியை செய்கிறோம். அதுக்குள்ள பல்வேறுபட்ட எங்களோட கலை கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகள், அதாவது ஒரு ஒற்றுமைய மக்களுக்கு இடையில ஒற்றுமையை எப்படி உருவாக்கலாம்னு சொன்னா கலைகளின் ஊடாக நாங்கள் ஒற்றுமையை உருவாக்கலாம். என்னுடைய கலையும் உன்னுடைய கலையும் ஒண்டா இருக்கு, நான் பாடுற பாட்டும் நீ பாடுற பாட்டும் ராகமும் தாளமும் எல்லாம் ஒண்டா இருக்கு. அப்ப அதனால நாங்கள் இதுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி இல்லாம ஒரு மொழி இல்லாமல் நாங்கள் எப்படி ஒன்றாகலாம் என்கின்றதைத்தான் அவர் சொல்லியிருந்தவர். அதாவது மியூசிக்குள்ளால நாங்க எப்படி ஒன்றிணைய முடியும் என்று சொல்லி, அப்ப அது ஒரு நிகழ்ச்சியா செய்கிறோம். அடுத்தது என்னன்னா டீசென்ட்ரலைசேஷன் அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகாரம் இப்ப ஒரு இடத்துல குவிக்கப்பட்டிருக்கு. அதிகாரம் ஒரு இடத்துல அது எங்கேயும் இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு அரசாங்க நிர்வாகமா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு ஸ்டேட் அதாவது ஒரு மாகாணமா இருக்கலாம். எங்கே இருந்தாலும் அதிகாரங்கள் குவிக்கப்படுகின்ற போது அங்க மக்களுக்கு ஒரு நல்ல விடயங்கள் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது, ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த விடயங்கள்ல இருந்து நாங்கள் வெளியில வரணும் என்று சொல்லி சொன்னா இந்த வில்லேஜ் ஒவ்வொரு கிராமங்களும் டெவலப் பண்ண வேண்டும். நீங்க கிராமங்களை டெவலப் பண்ணணும் என்று வெளிக்கிடும் போது அங்க கிராமத்துல 2 பேர் முக்கியமா இருக்கிறோம். ஒன்று பெண்கள், அடுத்தது சிறுவர்களும் பெண்களும் ஒரு கிராமத்தின் மிக முக்கியமான ஆணிவேரா இருக்கிறோம். அப்ப அந்த பெண்களின் டெவலப்மெண்ட், அதாவது பெண்களுக்கு தேவையான கைத்தொழில்களா இருக்கலாம், அல்லது பெண்களின் விருப்பத்துக்கு ஏற்ற வேலை திட்டங்களா இருக்கலாம், அல்லது இவன்தோ பெண்கள் குழந்தைகளை பராமரிக்கிற என்பதே ஒரு பெரிய படித்திட்டம் தான். இந்தியாவை மாதிரியான இடங்கள்ல குழந்தைகளை பெண்கள் பராமரிக்கிறது கணக்கெடுக்கப்படுறதில்லை, அதுக்கான சம்பளம் பெருசா போடப்படுறதில்லை, அங்க சைல்ட் பெனிஃபிட்டோ அப்படியான பெனிஃபிட்டுகளும் இல்லை. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த பெண்களை நாங்கள் முக்கியத்துவம் படுத்தி பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை, வளர்ச்சி பாதைக்கான கருத்துக்களை, அல்லது அவர்களை டெவலப் பண்றதுக்கான வேலை திட்டங்களை செய்யணும்னு சொல்றேன். இப்ப இந்தியாவை ஓவராலா எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் பெண்களின் கல்வி அறிவு ஸ்ரீலங்கா மாதிரி இல்ல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பீகார் எடுத்துக்கொண்டீங்கன்னா 59% தான் பெண்களின் கல்வி அறிவு வீதம். அதே மாதிரி மகாராஷ்டிராவிலையும் அப்படித்தான். எனவே இப்ப எங்களுக்கு எல்லாம் 96-97% கல்வி அறிவு வீதம் இருக்குண்டா, நோர்தர்ன் இந்தியாவில அப்படி இல்லை, அங்க கல்வி அறிவு வீதம் குறைவா இருக்கு. அப்ப அதாவது வட இந்தியாவை பொறுத்தவரையில். ஆனா தென்னிந்தியாவில் அப்படி இல்லை, தென்னிந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாடுல அப்படி இல்லை. பட் தென்னிந்திய மாநிலங்கள்லயும் பெண்களின் கல்வி அறிவு வீதம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அப்ப அதனால அவரோட பார்வையில, பிகாஸ் அவர் ஒரு இந்தியன் டிப்ளமேட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹீஸ் அ செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ ஹீஸ் அ சுவாமிஜி. அப்ப அவரோட பார்வையில அவர் என்ன சொல்றாருன்னா,
இந்த பெண்களுக்கான முக்கியத்துவம் அல்லது பெண்களின் அபிவிருத்தி சார்ந்து அதிக அளவான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்றார். என்னன்னு சொல்றார், இன்றைக்கு இருக்கிற சிஸ்டம், அதாவது இன்றைக்கு இருக்கிற நடைமுறையில இருக்கிற சிஸ்டம் வந்து நல்லா இல்ல, அதாவது இந்த சிஸ்டம் எல்லாமே ஃபெயிலியரா இருக்குது. அது யுஎன் இருக்கலாம், இல்லைன்னால் கவர்மெண்ட் இங்க யூகே இருக்கலாம், இல்லைன்னா இந்தியாவா இருக்கலாம். எல்லாத்தின் சிஸ்டமும் வந்து புள்ளியா இருக்குது. அப்ப இந்த சிஸ்டம் புள்ளியா இருக்கிறதால என்ன முக்கியமா சொல்ல வரீனம்டா, வில்லேஜஸையும் பீப்புளையும் நாங்க டெவலப் பண்ணினா அது அந்த சிஸ்டத்தை வந்து திருப்பி ஒரு சரியான இடத்துக்கு கொண்டுடலாம்னு சொல்றேன். அப்ப அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதை பயன்படுத்தி நாங்கள் இந்த ஹியூமன் டிக்னிட்டி, ஹியூமன் அக்கௌண்டபிலிட்டி, ஹியூமனுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்தோம்னு சொன்னா டெஃபினெட்லி இது வந்து சரியா வரும்னு சொல்றேன். அதுன்ற ஒரு அவேர்னஸ் இவெண்ட்டும் தான் இப்ப 7ஆம் தேதி நாங்க செய்யறோம். அடுத்தது வந்து இந்த என்வாயர்மெண்ட், அதாவது ஒரு மனித வாழ்வுக்கு இந்த இயற்கை, இந்த என்வாயர்மெண்ட் வந்து மிக 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 முக்கியமானது. இந்த இப்ப நாங்க பாருங்க, இப்ப ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், அது நாங்க காசு கொடுத்து எடுக்கிறது இல்ல. இதே வந்து தட்டி எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டா ஆக்சிஜனை நாங்க ஏத்துறதுக்கு எவ்வளவு காசு செலவழிக்க வேண்டி இருக்கு. அப்ப எங்களுக்கு இயற்கையா கிடைக்கிறதால, ஆக்சிஜன் இயற்கையா கிடைக்கிறதால அது என்ன முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க இயற்கை, அதாவது என்வாயர்மெண்ட்டை வந்து கவனம் இல்லாம இருக்கிறோம். அப்ப இங்க இப்ப இந்த கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஏன் இந்த கிளைமேட் திடீரென்று இப்படி மாறி இருக்கு. நம்ம ஹீட் வேவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப இதை பற்றின அக்கறை எவ்வளவு தூரம் மக்களுக்கு இருக்குது, இதை பற்றி எவ்வளவு தூரம் இதை சிந்திக்கணும் என்று சொல்லி ஒரு கேள்வியும் அவர் கேட்கிறார். சோ அந்த மாதிரி அப்ப என்வாயர்மெண்டல், உமன் அண்ட் சில்ட்ரன் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையும் வில்லேஜ் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு same category-kulla, he just tried to bring everything together. And also what he said that he is 81 years old, and he said that he's still working like சரியான ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த வயசுன்றது ஒரு உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு, வேலை திட்டம் செய்யறதுக்கு அது ஒரு தடையா இருக்காது. ஜஸ்ட் லைக் நம்பர் அப்படி என்னதான் அவரோட தோட்ஸ் இருக்குது. நிறைய பேர் நீங்க சில வேலை எல்லாம் சொல்லுவீங்க, I am 60 plus, I am 70 plus, so and so and சொல்ற நீங்கள், I don't want to come out and சொல்ற நீங்கள், because you felt நீங்க நினைக்கிற நீங்கள் கொஞ்சம் லைக் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டம் உண்டு. பட் அவர் சொல்றாரு அது எல்லாத்தையும் யோசிக்காம நீங்க வடிவா செய்யலாம் என்று சொல்றாரு. இதைத்தான் நான் இதுல சொல்ல வந்தேன். ஆக்சுவலி எனக்கு சிக்னல் சரியான குறைவா இருக்கு, அதோட எனக்கு சரியான இந்த போனும் வந்து சார்ஜ் வாங்கிட்டுது. எனக்கு உங்களோட ஃபுல்லா இன்னைக்கு ஜாயின் பண்ண இல்லாம இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 4 பேர் இன்றைக்கு வேற நாடுகள்ல இருந்து வந்தவன், அவைகளை ரிசீவ் பண்ணி அங்கோடி இங்கோடி அவைகளுக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆர்ச்வே டெம்பிள்ல நடக்கிற இந்த ஈவெண்ட்டுக்கு, அன்சீன் அன்ஸ்டப்பபிள் என்ற ஈவெண்ட்டுக்கு நீங்க எல்லாரும் வரணும், முடிஞ்ச அளவுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்றேன். அது ஒரு ஃப்ரைடே 5 மணிக்கு தொடங்கி 8 மணி மட்டும் நடக்கும். ஒரு உங்களுக்கு அங்க இரவு ஃபுட் வந்து நாங்க கொடுக்கிறோம். உங்களால முடிஞ்சாக்கள் தயவு செய்து நீங்க வந்து அந்த இவெண்ட சக்சஸ் பண்ணி தரணும் கேட்கிறேன். இந்தியாவில இருந்து ஒரு 6 பேர் வெறியினம், ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்தும் ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ற அளவுக்கான ஆக்கள் வெறியினம். சோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவில இருந்தும் கொஞ்சம் பேர் வெறியினம். ப்ளீஸ் கம் டுகெதர் அண்ட் நாங்கள் எங்களோட சமூகத்துக்கும், எங்களோட சூழலியலுக்கும், எங்களோட மக்களுக்கும், எங்களோட கிராமங்களுக்கும், எங்களோட குழந்தைகளுக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ எல்லாரும் சேர்ந்து நாங்க செய்யலாம்ன்றதை கூறிக்கொண்டு இந்த இடத்துல இருந்து விடைபெறேன். என்னென்ன எனக்கு போன் ஆஃப் ஆக போகுது. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். Very good speech. Yeah, it's a very good speech. For the appreciation, we'll clap for 30 seconds. Okay, we got enough time, so you can ask any question anytime. Please ask. Raise your hands, please. First of all, Farah Dashan Master, what would you like to say, please? எல்லோருக்கும் வணக்கம்.
இன்றைய நல்ல நாள், நல்ல செய்தி. இதனை எங்களுக்கு கொண்டு வந்த தாரா அம்மா, உங்களுக்கு நன்றி. As far as I am concerned, this is a new mission with a noble objective. I have never heard about it. So I thank Guruji for encouraging people to go into this mission. And also, I appreciate the way young Neela presented it in Tamil and clearly put before us how in this era, at this time, when we are losing so many things, economically, environmentally, physically, ethically, every way, people are looking out in a desperate situation. Therefore, this sort of work, this sort of mission has to be encouraged. And those of you who are in UK, join them, encourage them, and I wish every success for this mission. Thank you. Thank you, Varadishan Master. Dr. Sarah Sivaloganathan Master, what would you like to say, please? Ask a question, he will answer it. Good evening, everyone. I really understood what they said. It's a huge task and a wonderful idea. And I wish they are successful, because there's a lot of unrest in this world at the moment. People don't know where to turn. And there are a lot of disadvantaged people who don't know where to turn and what to do. I mean, if it really takes off, it will be a great thing in this world. That's what I would say. And we can all give our support in whatever way we can. And I really applaud them for their thoughts and action. Thank you for bringing them to this forum. Thank you, Dr. Sarah's Master. Raja Siddham Master, what would you like to say, please? Oh, where is she? She's gone. You're not there. She's there. She's there. Her video's off. Are you there, Rajesh? Or shall we go to Babu? No, she's there. Ah. Won't say anything. Okay. Okay, thank you. Babu Master, what would you like to say, please? Yes, thank you, Tara. Yes, it was a very short talk, but very inspirational talk and forceful talk, actually. It almost must have reached all our ears, I think. Something need to be done, yes, definitely, because we are seeing so many things nowadays in this world. Incidentally, today is International Traffic Day, and also Work Like a Dog's Day internationally. Works like a dog. He has come on a right day and requesting all of us to work hard in our own merit, to come for this global challenge. And the International Traffic Day also, it's telling you something, it's traffic lights day, is it just the red and the green and the yellow light? Is it, that's all, is it? No, it's not. It's something showing us some signals, it's telling us we have to do something, we have to change ourselves. I really enjoyed this talk, Kamalji. I think you are here. Yes?
Yeah, he's there. It's up with you. Thank you very much. I have already met him as well once. I talked to him, and he seemed to be very action man, holding very good high-ranking posts in India. And all the best. Anyway, we can support. We'll support. That's all I can say. It's a huge challenge. Yes, bringing all these things. But he has plans. He has very, 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 very good plans. Thank you. Thank you, Babu Master. Excellent. Dr. Nadarasa Jagannathan, please. What would you like to say? Thank you. Greetings to everyone. Monday we had a talk about in Tamil Makkalachi, which is democracy or people's power, I suppose. I'm not sure today's talk mentioned about bureaucracy, and certainly the politics have changed, isn't it? When I was growing up, I don't think people talked about Thatcherism or Blairites, like these days. People didn't talk about Churchillism. It's become a style, I suppose. Politics have certainly changed. That's one thing. Because politicians are, corrupt is one thing, and what else to say? The other thing I noticed is called consumerism. Again, when I grew up, when a car produced, the model remains same for 10, 20 years until another model comes. Nowadays, every year there's a new model. Why is it? Because of demand. Who is buying? People. So, see, people have got power. People can change the government, but I don't take a one-sided in any view. I always have a balanced view. So, partly we are to be blamed, isn't it? Because the consumerism has grown such a way, we are looking to change. And the next part is the environment. Well, of course, environment. When I studied, I think ecology was I don't think it was a full subject, but we were taught about ecology very briefly. I suppose nowadays children are more aware of it. So it's the younger generation are more conscious about pollution and things like that. When coming back to politics, there's something called Green Party. I'm interested to know what the Green Party's manifestos and constitution is about, because sometimes they're really mischief makers. They're blocking traffic and this and that. So I don't know what to say here, but the effort taken by Neela and the Guruji over, I'm creditable in a way that they are trying. Defining small drops is you start anything in a smaller way and then you build up and grow. Otherwise, you will never start anything. Other important thing is this is Kennedy's quote, isn't it? That people should ask what they did for the country rather than saying what the country is doing for us. And nowadays, everybody is talking about what the government is doing for us, which is country, isn't it? Which is again coming back to, as I said, I have to take a balanced view here. So I'll stop there. I will wait for other people's feedback as well. Thank you. Yeah. Thank you. Sorry, 1 minute. As you said, Small Drops is started a small building. It started on 2020. It's a grow up. Oh, phone over. Sorry, Nila. Anyway, Dr. Kamal, would you like to say anything, please? Are you there? no. No. Okay. இப்போ நாங்கள் ராஜேஷ் அம்மாவை அழைக்கின்றோம். Can I have 1 minute? Yeah. Yes, please. It's all yours. You can talk for 10 No, minutes. it was such a inspiring interaction with you. Yes, And please. Shrikant, Rajaji, Mrs. Thamanathanji, Taraji, Neelaji, and now world peace and harmony needs our action. So I wish you all the best and looking forward to network and lasting relationship for Mother Earth. Wish you all the best. Thank you.
Vanakkam, namaste. Rajesh Bala Master, what would you like to say, please? வணக்கம் எல்லோருக்கும். நான் என்வாயர்மெண்டில் பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன், இதில் வந்து பேசியிருக்கிறேன். பிகாஸ் என்வாயர்மெண்டல் இஸ் நாட் அரசாங்கத்தின் கடமையோ அல்லது கம்பெயின் பண்ணுறாங்களோ கடமையோ இல்லை. 80ஆம் ஆண்டுகளிலிருந்து இதை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கிறோம். பெண்கள் அமைப்புகள், பர்டிகுலர்லி இன் இங்கிலாந்து, வேறு வேறு விதங்களில் மரம் நடுறதுலேருந்து இப்போ குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துலேருந்து மரம் நடுறதுக்கெல்லாம் கொண்டு போயிடும். எங்களை சின்ன பார்க்கில் ஒரு பக்கத்தில் மரமெல்லாம் நட்டு கொண்டிருக்கு குழந்தைகள். ஸோ என்கரேஜ் இந்த குழந்தைகளுக்கு தெரிகிற அளவுக்கு எங்களுக்கு தெரிகிற இல்லை. ஏனென்றால் பர்டிகுலர்லி ஸ்ரீலங்கனை பார்த்தா வீட்டில் 3 கார் இருக்கும். அவை பக்கத்தில் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வாழ்கிறவையா இருக்கும். ஸோ யூரோ நீர் கா 3 கார் பக்கத்தில் ஸ்டேஷனில் நடந்து போக தெரியாது. ஸோ இன்வைட்டிங் இல்னஸ். நாங்களெல்லாம் 80 வயது கதை கலைக்கிறீங்கள், எங்களுக்கு வந்த வயது தான். நாங்கள் ஸ்டில் ஆக்டிவ் பிகாஸ் ஆஃப் த வே ஆஃப் லைஃப், த வே ஆஃப் ஈட்டிங், வே ஆஃப் திங்கிங். அப்படி இல்லை என்றால் ஸோ வி வில் பி இல் பை 40. அந்த ஹை ரேட் when I was an officer ஏஷியன் கம்யூனிட்டி ஹார்ட் டிசீஸ், அவர் ரிசர்ச் எல்லாம் பார்த்தா ஏஷியன் கம்யூனிட்டியில் தான் இந்த ஹார்ட் டிசீஸ், டயபிட்டிஸ்லாம் கூட இருக்குது. ஐ எம் டாக்கிங் அபவுட் 1990s. ஏன்னா லைஃப் ஸ்டைல், ஒன் ஆஃப் தம் இஸ் லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு சொன்னது. பிகாஸ் நடக்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்கு அவையிட்ட. அண்ட் ஒன்று காரணம் சொல்லிச்சுன்னா வெஸ்ட் லண்டனில் பிகாஸ் ரேசியல் அட்டாக், பிகாஸ் வி ஹேட் எவர் கார்டு சொல்லிச்சுன்னா. ஆனால் அந்த ரேசியல் அட்டாக் எல்லாம் எக்கச்சக்கமான கம்பெனி அப்புறம் குறைஞ்சிட்டுது. அப்போ ஆனால் இப்போ பார்த்தீங்கள் என்றால் எங்களோட சமுதாயத்தில், வெள்ளக்கார சமுதாயத்தில் எந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த புள்ளிகளெல்லாம் நடந்து போகுங்க. பிகாஸ் வெள்ளக்காரர் சொன்னால் எல்லாரும் இல்லை இப்படி இந்த என்வாயரமெண்டில் கலைக்கிறாங்க. ஆனால் மற்ற ஆட்கள் எல்லாம் காரில் ஓடணும், பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கும் போகணும் என்றால் we had to change it. அடுத்தது the way of life. நாங்கள் unnecessary வாங்கி குவிக்கிறோம், அதெல்லாம் தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு 10 உடுப்பு வாங்குறதெல்லாம் தேவைதானான்ட்டு நாங்களும் அப்படி செய்த நாங்கள் தான். அப்போ we had to change ourselves. அப்போ எங்களோட குழந்தைகளையும் சேஞ்ச் பண்ணிடணும். என் பேத்தியார் சேஞ்ச் பண்ணியிருக்கிறா சின்ன வயதுல இருந்தே. she is 20 now. ஸோ she doesn't buy clothes unnecessarily. அந்த ஷோஃப் எல்லாம் காட்டுறது இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கை வந்தால் 4-5 பேர் மாறினாலும் சமுதாயம் மாறி இருக்குது என்ன பொறுத்தளவில். பிகாஸ் ஐ ஒர்க் இன் அ டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி அண்ட் ஆர்கனைசேஷன். ஆனால் எத்தனிக் மைனாரிட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கணுமான்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் அங்கே வந்தது நல்லா இருக்கணும் என்ற சிந்தனை அவைக்கு இருக்குது. ஸோ த டூ த பெஸ்ட் என்று சொல்கிறது. அவைக்கு நிறைய வாங்கணும், நிறைய செய்யணும் என்று. அந்த மிடில் கிளாஸ் இங்கிலீஷ்காரர் மாறிக்கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்காரர் நான் சொல்கிறேன். ஸோ லஞ்ச் டைம் ஐ ஹேட் ரீசெண்டாக ஹஸ்பண்ட் கேம். தே போத் கேம் வாக்கிங் 2 மைல்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணுது. தே போத் 2 பேரும் கார் இருக்குது. தேவையான இடத்துக்கு இல்லைன்னா பேரண்ட்ஸ் வழியில் இருக்கிறபடியால் இந்த கார் அதுகளுக்கு தேவையாக இருக்குது. மற்றபடி 2 மைலுக்கு ராஜேஸ்வரம் நடக்கிறது எக்ஸசைஸ். இந்த வெதர்லையும் நடந்து வருகிறது. பிகாஸ் தே ஆர் ஸ்லைட்லி 5 years younger than me. அப்போ இந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிக்கலாக செய்தால் வி ஆர் ஹெல்பிங் என்வாயர்மெண்ட். அண்ட் ஆல்சோ பெட்ரோல் அடிச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கெல்லாம் வர தேவையில்லை. இது ஹை நம்பர் ஆஃப் பீப்புளை பார்த்தீங்கள் என்றால் என்வாயர்மெண்ட் ரிலேட்டட் இல்னஸ் தான் இங்கே கூட இருக்குது. ப்ரோங்கைட்டிஸ், அஸ்மா, அது இதெல்லாம் என்வாயர்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூ. அடுத்தது ஃபுட் ரிலேட்டட் இஷ்யூ, டேக் அவே ஃபுட் எல்லாம் அதுக்குள்ளே என்னெல்லாம் போடணும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்டே நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கே படிப்பிச்சு விட்டால் they can learn to cook. என்ற பேத்தியாருக்கு தாய் சொல்லி போட்டா you have to learn to cook. and 13, ஏன்னா நான் கத்தி கொண்டிருக்கிறேன். நாங்கள் 13 yearsல நாங்கள் வீட்டு வேலையில் என்னென்ன செய்யணும்னு சொல்லித்தந்து நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஸோ அப்படியெல்லாம் நாங்கள் செய்யலாம். சிலர் கல்யாணம் முடிப்பினோம் ஐ டோன்ட் ஹேவ் டு குக் அண்ட் எனக்கு அடிக்கணும் ஒரு ஹோம் வருதும். அது ஐ டோன்ட் ஹவ் டு குக், எனிபடி கேன் குக். அப்போ இந்த டேக் அவே எல்லாத்தையும் நாங்கள் ரிடியூஸ் பண்ணலாம். அது வாட் இஸ் குட் ஈட்டிங், வாட் இஸ் நாட் குட் ஈட்டிங்னு சின்ன குழந்தைகளே சொல்லி கொடுத்தா அதுகளுக்கு கண்டுபாட்டுக்கு அதை வாங்கி தின்ற ஆசையெல்லாம் குறையும். ஏனென்றால் தாஸ் இன்டியூஸ் தேவையில்லாத இல்னஸ் எல்லாம் கூறுறது. இதெல்லாம் இந்த அனுபவத்தில் சொல்கிறேன். டூ த ரிசர்ச், டூ த ஒர்க் வித் த கம்யூனிட்டிஸ் அண்ட் வேரியஸ் ஆர்கனைசேஷன் என்றபடியாக சொல்கிறேன். ஸோ வி ஹேவ் டு சேஞ்ச், வி ஆர் சேஞ்சிங். வெள்ளக்கார மிடில் கிளாஸ் கூட சேஞ்ச் பண்ணினா அவே நீங்கள் ஐ கோ டு லாட்ஸ் மீட்டிங். அதுபோல நாங்களும் எங்களின் ஆக்கள் நிறைய படித்த ஆக்கள் இருக்கணும். we have to encourage them to change lifestyle. Thank you.
நன்றி அம்மா. உண்மைதான். சமைக்க தெரியாது என்பதை பெருமையாக சொல்லக்கூடாது. அது இழிவு என்பதை நானும் வற்புறுத்துகிறேன். சமைக்க பழகலாம். முன்னிடம் அந்த திறமை இல்லை என்பதே அர்த்தம். எனிவே, அடுத்து நாங்கள் எங்கள் 7ஆம் தேதி ப்ரோக்ராம்ல சிறப்பு பேச்சாளராக வர இருக்கும் டாக்டர் நவரத்னம் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் இதைத்தான் வந்து சேர்ந்தேன். நான் என்றாலும் about life habits, eating habits, and exercise, and also sitting still for at least half an hour a day. That's called dhyanam. Is essential for good life, healthy living. The other thing is, I agree that walking is one of the best form of exercise, because you exercise not only the leg muscles, you increase the circulation, you increase the breathing technology, and walking is harmless, and walking on level ground is good. If somebody can walk on steep hill, that's also good. And so walking and waking and going to sleep in good hours, that is waking at 6 a.m., going to sleep at 10 p.m., gives somebody 8 hours of good sleep. But adult needs about minimum 6 hours of good sleep. So the rest of the time you can read, or you can listen to music, or you can listen to speeches on YouTube. I often listen to Kambari's lecture on YouTube. Thank you very much. நன்றி. Babu, can you read the chat box, please? Are you there? Yeah, he's there. Hello, Hamish. Hello. Okay. Kamal Pandya, our photograph. Thank you, Raja Master, for this opportunity and photograph. Kamalanji photograph. Thanks to all. I'm looking forward to fingers to fists. Other than the page, the title. Nice sharing with all. Again, Kamal, he has put his contact number, Dr. Kamal Tau, for a number of photographs. Let's work together into photograph. Radha from Wales. It's a huge and noble taskmasters. Wishing you every success for the future. Thank you for the excellent presentation. Radha Mas photograph. That's it. அடுத்து எங்கள் பவானி அம்மாவை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். நல்லொரு பேச்சு, நல்லா பேசினார். அதனால் எங்களில் தான் நாங்கள் தான் எங்களை மாற்ற வேண்டும். நாங்கள் போக்குக்கு போட்டு இப்போ இந்த கடைக்கு போய் காரில் போய் சாமான வேண்டி கொண்டு வரால நடந்து கிட்டடியில் இருக்கிற இடங்கள்ல போய் நடந்து போய் வாங்கி கொண்டு வந்தால் ரெண்டு வேலை செய்யலாம். எங்களுக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் காரில் இந்த பெட்ரோலுக்கு இல்லாமல் நாங்கள் நடந்து போகலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாங்கள் எங்களை தான் மாற்ற வேண்டும். பிறகுதான் மற்றவர்களை தண்ட வேண்டும், மற்றவர்களை சொல்ல வேண்டும். அதை நாங்கள் செய்கிறதில்லை. நாங்கள் கொஞ்சம் சில விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் பிற்போட்டு கொண்டு வருகிறோம். அதை நாங்கள் வடிவாக செய்ய வேணும். இனி நாங்கள் எல்லாவற்றைக்கும் மற்றவரை பற்றி தான் சொல்லி கொண்டிருப்போம், எங்களை பற்றி கதைக்கிறது இல்லை. இப்போ மற்றவை அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்ல முடியும். நாங்கள் எங்களை திருத்தினால் எல்லாரும் திருத்தி கொண்டு வந்தால் நல்லாக வரலாம் நான் என்னுடைய நோக்கம். அதை நீங்கள் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you. Next one. Dr. Kamal, would you like to say anything, please? Just thank you. Can you hear me? Yes, Hello. we can hear you. Yeah, we can hear you. Thank you very much. Thanks a lot. Thank you. Thank you. Okay. Mr. Jiganath.
So, Mr. Jagannathan, would you like to say anything, please? Yeah, I thought this title, Unseen, Unstoppable, it sort of sounded nice, but in English they say, out of sight, out of mind. The same meaning. You see, if you not only unseen, unheard. In other words, if you don't know how something is happening, how do you stop it? It will happen anyway. Or at least we must make attempt to know. So, as I say, out of sight, out of mind is a simpler way to grasp it. That is why awareness is about. We talk this word about awareness all the time. But if you fully understand what awareness is, be aware of everything so that you can stop it or improve or make a change. Or the awareness is short of reality. You see, when the awareness is short of reality, that is illusion. Whereas illusion is defined in a very loose way, particularly in Hinduism. I'm not criticizing that, but have that understanding in this as well. So if you don't perceive the reality correctly, that is why ella maya endadanoliya, just because everything is temporary, you can interpret it as maya or illusion, but we can't do anything about it. But the other interpretation of maya, you can improve. Which one do you want to pick? The one you can improve or the one you can't do anything? I keep telling it all the time. I don't know how much it has gone across. So, in other words, that's what unheard, unstoppable means, that maybe we are under illusion in a way. That illusion is misinterpreting. If you have no idea at all, then it won't come as illusion. That is ignorance there, isn't it? So there's a difference there. Anyway, thank you very much. Thank you. வேறு யாராவது கதைக்க இருக்கின்றீர்களா? நேரம் தரலாம் இன்றைக்கு, இல்லாட்டி நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். நிறைவு செய்வோமா? நிறைவு செய்ய முன் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். மற்றவரைப் போல ஆக முயற்சிக்காதீர்கள். உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் தான் உண்மையான சுதந்திரம் தொடங்குகின்றது. உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் தான் உண்மையான சுதந்திரம் தொடங்குகின்றது என்று கூறி, நாளை காலை 8:45 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் தியான குழுவினர். நன்றி, வணக்கம்.